இறக்கக்கூடியது குருபீடம். அதனால அந்த குருபீடத்துல போய் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறோம். ஆனா குருவுடைய பாதத்தை எவனொருவன் பிடித்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு குரு எப்படிப்பட்டவர்ன்றது அந்த ஆன்மாலேயே அவருக்கு காமிச்சிடுவார். ஏன்னா சரணாகதி இல்லாம எந்த குருட்டையும் நெருங்க முடியாது. சரணாகதி இல்லாம எந்த குருட்டையும் நீங்க நெருங்கவே முடியாது. டோட்டல் சரண்டர். எந்த ஒரு மனிதன் குருவிடம் சரண்டர் ஆகிறானோ, சரணாகதி அடைகிறானோ, அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். தெளிவில்லாத ஆன்மீகத்தில் போய் நாம் என்ன பண்ண போறோம்? நீ இப்போ ஒண்ணு நான் கேள்வி கேட்கிறேன், நீ எங்க இருக்கிற, என்னவா இருக்கேன்னு கேட்டா நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு. ஆன்மீகம் என்பது என்ன? உன்னை உனக்குள் அறிவதே ஆன்மீகம். அப்ப நீயா போய் அறிய முடியாது. வழிகாட்டக்கூடிய குரு இருக்கணும். அவர் வாழ்க்கக்கூடிய அளவுக்கு நீ உயர்ந்து இருக்கணும். உன் மனசை நீ கொள்ளணும். உன்னுடைய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விடணும். அவருடைய போதனைகளை செவி கொடுத்து கேட்கணும். அவர் வழிகாட்டுதல் பேர்ல நாம நடக்கணும். அப்படி யாரொருவர் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குருவுடைய அனுபவம், குருட்ட இருக்கிற அனுபவம், அவரோட அனுபவம் அற்புதமாகும். தன்னையே திருத்திக்க முடியல, நாம எப்படி குரு எப்படின்னு போய் கேட்க முடியும்? நம்மளை திருத்திக்கிறதுக்காக தான் குருட்ட போறோம். குருவை திருத்துறதுக்காக நாம வரல.